மெட்டெக், ஃபின்டெக், எட்டெக் அப்படின்னு எல்லாமே டெக்னு எல்லாமே டக்குன்னு வந்துட்டு, அதனால ஆன்லைன் மார்க்கெட்டிங்குள்ள என்டையர் ஸ்கோப் வந்து ஸ்கை ராக்கெட்டாக மேலே போயிருச்சு. ஸோ அதனால லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பற்றி பேசியிருந்தேன். ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம் வேறு கொடுக்குறாங்க. இன்கேஸ் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து 60% ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுன்னு சொன்னோம்ல, அதை பற்றி நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் கனெக்ட் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜோஸ் மைக்கேல். இன்னைக்குள்ள வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செகண்ட் பார்ட் கண்டினியூட்டியில் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா 2 விஷயம் பார்க்கலாம். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து முழுக்க நாலேஜ் வந்து அட்வான்டேஜ் தான். பட் ஒரு 3-4 வருஷமாக நான் வந்து இந்த கரியர் கோச்சிங்கில் இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸை நிறையா நான் சந்திச்சிருக்கேன், நிறையா பேசியிருக்கேன். அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு என்னுடைய அப்சர்வேஷனும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன். ஸோ என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து முதல்ல இருந்துச்சு, ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்டோ அவ்வளோ விசிபிலிட்டியோ அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. பட் பேண்டமிக் அப்புறம் எல்லாமே கொரோனாவில் என்ன ஆகிட்டு, எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. எல்லா விஷயமே ஆன்லைன் வந்துட்டு இ-காமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு, மெட்டெக், ஃபின்டெக், எட்டெக் அப்படின்னு எல்லாமே டெக்னு எல்லாமே டக்குன்னு வந்துட்டு, அதனால ஆன்லைன் மார்க்கெட்டிங்குள்ள என்டையர் ஸ்கோப் வந்து ஸ்கை ராக்கெட்டாக மேலே போயிருச்சு. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஸ்கோப்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி, ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இதோடைய அட்வான்டேஜ். 2வது விஷயம் என்னன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. ஒரு இன்டர்நெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு டெக் சாவி ஜெனரேஷனாக இருக்கிறதுனால அவங்க வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஈஸிலி வந்து ஆப்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸை கூட இந்த இண்டஸ்ட்ரி வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது 2வது விஷயம், இதோட அட்வான்டேஜ். 3வது விஷயம் என்னென்னா, இன்கேஸ் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து ஹெட் ஸ்டார்ட் கரியரில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து ஜாப்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் வேணால் உங்களுடைய சொந்தமான ஸ்டார்ட் அப் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு ஃப்ரீலான்சராகவும் போகலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய சொந்தமான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இன்சைட்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், ஃபீமேல்ஸ்க்கு, லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலி என்ன ஆகணும், 25-26 ஒரு மேரேஜ் ஆன ஒரு சொசைட்டியில் வந்து மேரேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். மாதிரி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஆயிரும், அவங்கள பார்க்கணும், வீட்டில் இன்லாஸை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பிள்ளை ஸ்கூல் போன அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈவன் நீங்கள் கரியர் பிரேக் எடுத்த அப்புறமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் சொந்தமாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டில் ஃப்ரீலான்சராகவும் உங்களுடைய சொந்தமான ஸ்டார்ட் அப்பை நீங்கள் வந்து கிராஜுவலி ஒரு நாமினல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது ஒரு நல்ல டொமைன், ஒரு நல்ல ப்ரொஃபஷன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் இதில் கன்சர்ன்ஸ், ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சொன்ன மாதிரி இது சமீப காலமாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. அதனால இந்த ஆஃப்லைன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இருந்தாங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அவங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஆஃப்லைன் நிறைய ஸ்கோப் இல்லை, ஆன்லைன் தான் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதனால இன்னமும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இப்போ 10 வருஷம் முடிஞ்சுட்டு 2014 அவங்க டிஜிட்டல் இதை ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இப்போ 2024 வந்து அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ண ஆசைப்படுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ தப்பே கிடையாது, நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியோ மார்க்கெட் சினாரியோவில் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா, நீங்கள் விட்ரா பண்ணுற சேலரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்டர் பண்ண முடியாது. பிகாஸ் டெக்னிக்கலி யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ஃப்ரெஷர். ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு ஆடிட் ஸ்கில்லாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஆஃப்லைன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் உள்ள ஸ்கில்ஸையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ரோலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70% ஸ்டார்டிங் அந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 70% நீங்கள் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பார்க்கலாம், 30% நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். ஒரு 2-3 இயர்ஸ் அப்படி பார்த்து முடிச்சப்பறம் உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் ஆனப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் நீங்கள் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் திடீர்னு மாறிட்டு அதே சேலரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. என்னோட
நாலேஜ்க்கு அது ஆகலை, இன்னும் வெரி ரேர் கேசஸ். ஐ காண்ட் even திங்க் ஆஃப், யோசிக்க கூட முடியல. ஓகே, ஸோ அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மூணாவது கடைசி விஷயம் என்னென்னா, இன்கேஸ் யூ ஆர் 45 + நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த 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 எராலேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ், நாட் மோர் தென் 35 இருப்பாங்க. 35 + 40 இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, இருப்பாங்க. பட் நீங்கள் திடீர்னு ஒரு 40+ மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் வர பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஸோ தெர் இஸ் சம் லிட்டில் பிட் ஆஃப் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. நீங்கள் யூ கேன் ப்ரூவ் மீ ராங், பட் இந்த சேலஞ்சு இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து அந்த கல்ச்சர் ஃபிட்மெண்ட்டில் வர மாட்டாங்க, அந்த ஏஜ் ஃபிட் ஆகாது. பிகாஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, இவங்க 40+ ஆகிட்டாங்க, இவங்க எப்படி இந்த கல்ச்சரில் ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த டொமைனில் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனப்புறம் உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அட்வான்டேஜஸும் சம் சேலஞ்சஸ் ஆர் தேர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் ஆல் டுகெதர். பட் ஓவராலாக யங்ஸ்டர்ஸ் இஃப் யூ பிளானிங் டு கெட் இன் டு, முதல்லலாம் நிறையவே கிடையாது, இப்போ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருச்சு. பட் ஒன் திங் ஐ வுட் லைக் டு டெல் யூ, ஒரு விஷயத்தை லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு முடிக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஏஐ பற்றி ஏதாச்சும் படிங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பைன் பண்ணி ஏதாச்சும் மார்க்கெட்டிங் டூல்ஸோ அதே மாதிரி படித்தீங்கன்னா ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சீரியஸாக இருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், கிராஃப்ட் ஷாலா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஜாப் கேரண்டீட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. 4.5 இஸ் தி ஆவரேஜ் பேக்கேஜ் அவங்க லேர்னர்ஸ்க்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் அது கிடைக்கலன்னா 60% அமௌண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி பற்றி, இந்த டொமைனை பற்றி, இந்த கரியரை பற்றி நீங்கள் வந்து சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் தந்திருக்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. எனக்குமே உங்களுடைய லைக்ஸும் ஷேரும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் ஜோஸ் மைக்கேல். பாய்.